تعالى عليه توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أزما في الله صلاة دائمة بدوام الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أزما في الله صلاة دائمة بدوام الله السلام عليكم يا أبا العباس بلغ القرآن عليه السلام السلام عليكم يا أبا العباس بلغ القرآن عليه السلام السلام عليكم يا أبا العباس بلغ القرآن عليه السلام وإذا لقوا الذين آمنوا ஈமான் கொண்டவர்களை அந்த முனாஃபிக்குகள் சந்திக்கும் போது காலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்வார்கள். இதா ஹலவிலா ஷயாத்தீனியும் அவருடைய ஷைத்தான்களின் பக்கம் அவர்கள் தனித்து விட்டால் ஷைத்தான்களின் பக்கம் சென்று விட்டால் காலு இன்னாமாக்குன்னு அவங்க கூட தாங்க ஆபிர்கள்ட்ட போயிட்டாங்கன்னா அல்லது பெரிய முனாஃபிகள்கிட்ட போயிட்டானா சின்ன முனாஃபிகள்லாம் பெரிய முனாஃபிகள்கிட்ட போவானுங்களேயானால் அல்லது குப்பார்கள்ட்ட போவார்களேயானால் இன்னும் மழக்கு நாங்கள் உங்கள் கூட தாங்க எங்கே வாணுவோம். அப்படியாமல் அங்கே போகிறீங்க அவனு கூட போய் உட்காடுறீங்க பேசுகிறீங்க ஈமான் கொண்டவன் வேற சொல்கிறீங்க நாங்கள் மூமின் வேற அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இன்னமா நகனும் நாங்கள் கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் தான் இன்னமா நகனும் நாங்கள் நக்கல் பண்ணக்கூடியவர்கள் தான் ஏகடியும் பண்ணக்கூடியவர்கள் தான் நாங்கள் எள்ளி நகையாடக்கூடியவர்கள் தான் நான் உங்க கூட தாங்க இருக்கிறேன். அங்கே போய் பேசுகிறான் இதா லக்குல்லதீன ஆமனு காலம் ஆமன் நான் ஜும்ல வேலியாவை போடுறான். யார்கிட்ட மூமின்களை சந்திச்சா சஹாபாக்களை சந்திச்சா இதா லக்குல்லதீன ஆமனு காலம் ஆமன்னா ஜும்லா வேலியாவை போடுறான். அங்கே புதூஸ் தான் இருக்கும். ஜும்லா வேலியாவில் என்ன இருக்கும் புதுசு இருக்கும். இப்போ நான் புதுசாக தான் ஈமான் கொண்டிருக்கோம். ஏதாசுல் ஈமான் ஈமானை என்ன செய்யுது இப்போ நாங்கள் புதுப்பிச்சிருக்கிறோம் இப்போ தான் ஈமான் கொண்டிருக்கோங்கிறத காமிக்கிறான். இங்கே வந்தா இதா கலவு இலா ஷயாத்தின் இன்னா மழக்குங்கிறான். ஜும்லா இஸ்மியாவை போடுறான். ஜும்லா இஸ்மியாவை போடுறான். அந்த ஜும்லா இஸ்மியாவில் இன்னும் வேற போடுறான். தைக்குதோட என்ன கூட தாங்க இருக்கிறோங்கிறான். இங்கேயா வந்து இன்னாமாக்குங்கிறான். தைக்குதெல்லாம் போட்டு ஜும்லா இஸ்மியாவோட பேசுகிறானே. ஆமாம் அவனும் அதில் தான் இருக்கிறான். அதுவே இன்னாமாக்குங்கிறான். அங்கே அவன் நிஃபாக் செய்கிறான். ஆனால் உண்மையிலே அங்கே தான் தைக்குது போடணும். நிஃபாக் பண்ணுற இடத்துல அங்கே தைக்குது போட மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு தேவையில்லை. நம்மளை நம்ப மாட்டானோ இந்த முஸ்லீம்கள். நம்ம 2ஆம் நம்பருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். ஏன் அவங்கள்ட்ட போய் தைக்குது போட்டுக்கிட்டு சாதாரணமாக பேசிடலாம். விளங்குதப்பா? அதான் சொல்கிறாங்க லிகான்னா என்ன லிகா ஓயிட்டமா ஒரு லிகா லிகா என்பது அல் முசாதபத்து ஒருவருக்கொருவர் சந்திப்பது என்று அர்த்தம். யுகாலு சொல்லப்படும் லக்கி துகு லாக்கை தூ என்று சொல்லப்படும். அவனை சந்திச்சேன்னு அர்த்தம். லக்கி துகு என்றாலும் லாக்கை தூனாலும் பி மானா வாய்து தான் எழுதுனப்பா. இதா சாதப் துகு அவனுக்கு நீ நேர்பட்டால் தக்பல் தகு அவனுக்கு நேருக்கு நேர் நீ சந்தித்தால் லக்கி தூ என்றும் லாக்கை தூ என்றும் சொல்லப்படும். இன்னும் இதில் கட்டுப்பட்டதான் அல்கை தூ. அல்கை தூ இதில் கட்டுப்பட்டதான் சந்திச்சேன்னு தான் அர்த்தம். அல்கை தூன்னு என்ன அர்த்தம்? அவனை சந்திச்சேன் இன்னும் அவன் மேலே போட்டுட்டேன்னு அர்த்தம். அல்கி மாஃபி எமீனிக்குன்னு வருது இல்லை கையில் குச்சியாக என்ன கீழே போடுங்க முன்னால் போடுங்க. ஒரு கையில் உள்ள குச்சியாக மூசாவே முன்னாடி போடுங்க. அது புறமாட்டமான பாமாக மாறும். பாம்பு உள்ள தூக்கி முழிங்கிற அப்படின்னு முழிங்கிருச்சு விளங்கிச்சா. அதுதான் அல்லா சொல்லுதான் குரான்லேயே. அப்போ அல்கை துகு என்பதும் இதில் கட்டுப்பட்டது தான். விளங்குதப்பா தம்பி? அல்கை துகுங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். இதில் கட்டுப்பட்டது தான். விளங்குதப்பா? இதா தரைத்தவனை நீ சந்தித்தால் அல்கை தூ என்று சொல்வது இதை கட்டுப்பட்டதுதான். இப்போ இன்ன கபி தராயி அவனை நீ சந்திப்பது கொண்டு ஜாழ்த்தவனை நீ ஆக்கி விடுகிறாய். ஐசு யுல்கா அலைக்கு உன் மீது அவன் போட்டவனை நீ ஆக்கி விடுகிறாய். சந்திச்சுட்டா அவன் உன் மேலே அவன் போட்டான்னு அர்த்தம். அவன் மேலே என்ன செஞ்சிட்டான்? அவன் போட்டான். அது அல்கை தூங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். ரைட் தானப்பா? அல்கை தூதான் சந்திச்சேன்னு தான் அர்த்தம். மின்ஹு அல்கை தூ இதில் கட்டுப்பட்டது தான். இதா தரைத்தகு அவனை நீ சந்திப்பாயானால்
இன்னக்கபி தரஹி அவனை நீ சந்திப்பதை கொண்டு ஜால்தோ அவனை நீ ஆக்கிவிட்டாய் ஐசு யுல்கா அலைக்க உன் மீது அவன் போடப்பட்டவனை போன்று ஆக்கிவிட்டாய். உன் மேல அவன் உன்னை போட்டான். அப்போ மூமின்களை சந்தித்தால் ஆமன்னாங்கிறான். இதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் அவருடைய ஷைத்தான்களின் பக்கம் போனார். ஷைத்தான ரெண்டு ஷைத்தான், காபீர்கள்னு அர்த்தம் வைக்கலாம். அது பெரிய முனாபிகள், அவன்லாம் இங்கே வரமாட்டான். பெரிய முனாபிக்கு எங்கே வரமாட்டான், சஹாபாக்கள்ட்ட வந்து பேச மாட்டான். சின்ன குட்டி முனாபிகள் தான் என்ன செய்வான், அங்கேயும் இங்கேயும் மணி அடிச்சுட்டு அலைவான். அப்போ இதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் ஷைத்தான்களின் பக்கம் தனித்து விட்டால் காலு இன்னா மாக்கு நாங்கள் உங்களுடன் என்றவர்கள் சொல்வார்கள். இந்த ஹலாங்கிறது மீன் ஹலவுத்து பி ஃபுலான் இலைஹிங்கிறது எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஹலவுத்து பி ஃபுலான்னா இன்னானோடு தனித்து விட்டேன், இன்னானின் பக்கம் போய் தனித்து சேர்ந்துட்டேன் என்ன அர்த்தமா? ரைட்டா, லோகத்தை பயன் செய்கிறாங்க. ஹலான்னா என்ன, ஹலாவுக்கு அர்த்தம். இந்த இதா ஹலவ் இலா ஷயாத்தீனின்னு இல்லைப்பா, இந்த ஹலவ் என்பது மின் ஹலவுத்து பி ஃபுலான் வை இலைஹி, அதாவது ஹலவுத்து பி ஃபுலான் ஹலவுத்து இலைஹின்னு இழுக்கணும். ரைட்டா, இன்னானின் பக்கம் நான் தனித்தேன், இன்னானின் பக்கம் போய் சேர்ந்தேன் இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். இன்னானோடு தனித்தேன், இன்னானின் பக்கம் என்ன செஞ்சேன்னா சேர்ந்தேன் அர்த்தம். எப்போ இதன் பரதத்தமாக அவனோடு நீ தனித்து விட்டால், அவனோடு நீ தனித்து விட்டால் அவனோடு சேர்ந்தேன், அவனோடு போய் இணைந்தேன்னு அர்த்தமா. அவுமின் ஹலாக்க தமுன், ஹலாக்க தமுன் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஹலாக்க தமுன்னா பிளட்டு உன்னை விட்டு என்ன செஞ்சிருச்சு, நீங்கிருச்சு. மலா போயிடுச்சு, உன்னை விட்டு ரத்தம் போயிடுச்சு. தமுன்னா ரத்தம் தானே, ரத்தம் வெளியாயிட்டாலும் என்ன சொல்லுவாங்களாம், ஆமாம். அவுமின் ஹலாக்கதமுன், ஹலாக்கதமுன் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். அதாக்க உன்னை விட்டு கடந்துருச்சு, மலா அன்க உன்னை விட்டு அது போயிடுச்சு, அது ரத்தம் வெளியாகி பிளட்டு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருச்சு, வெளியாயிடுச்சு. அப்போ முஸ்லீம்களை விட்டு உனக்கு வெளியேறினால் அனு சொல்லலாம். முஸ்லீம்களை விட்டும் அந்த முனாபிகள்லாம் வெளியேறி விட்டால், பிளட்டு வெளியேறுற மாதிரி என்ன செஞ்சிட்டான், இவன் பாஸ் ஆகிட்டான்னா, இடத்த விட்டும் பாஸ் ஆகிட்டான்னா, ஆனால் அங்கே போய் நான் உங்க கூட தான் சொல்லுவான். இங்கேருந்து பாஸ் ஆகிட்டானான்னு அர்த்தம் வைக்கலாம். தனித்து விட்டான் என்று அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் சூட்டபிள் ஆகுது. ரெண்டு அர்த்தமும் என்ன செய்யுதுங்க, பொருந்துது. மனசிலாயோ? அவமின் ஹலாக்க தமுன், ஹலாக்க தமுன் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, யா அதாக்க மதா அன்க உன்னை விட்டு கடந்துருச்சு, உன்னை விட்டு போயிடுச்சுங்கிறது உள்ளதாக இருக்கும். எடுத்தனப்பா மீனுகு இதை கட்டுப்பட்டதுதான். அல் குரூனுல் ஹாலியத்து, குரூனுல் ஹாலியா மாலியான்னு இருக்கும். போய்விட்ட சமுதாயம், சென்று விட்ட சமுதாயங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். எவ்வளவோ சமுதாயங்கிறது போயிடுச்சுலப்பா. எவ்வளோ பேர் இங்கே ஓதுனாங்க, எல்லாம் போயிட்டாங்க. அஜித்துலாம் 86 பட்டாங்கன்னா எவ்வளோ பேர் ஓதி அன்னைக்கு. அப்போ மின்னுகு இதில் கட்டுப்பட்டதுதான். அல் குரூனுல் ஹாலியாய் மாலியா, சென்று விட்ட சமுதாயம்ங்கிறதும் இதில் கட்டுப்பட்டது தான். ஹலாவிலிருந்து வந்தது தான். அவங்களாம் போயிட்டாங்க. சென்று விட்ட சமுதாயம் இந்த ஹலாவிலிருந்து வந்தது தான். அவு மின் ஹலவுத்து பிஹி, அல்லது ஹலவுத்து பிஹி என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். எப்பா என்னது, ஹலவுத்து பிஹி என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஹலவுத்து பிஹின்னா என்ன அர்த்தம், இதா சகர்த்த மின்ஹு அவனிலிருந்து நீ கிண்டல் பண்ணினால், அவனிலிருந்து நீ நக்கல் பண்ணினால், கிண்டல் பண்ணினால், சகர்த்து பிஹி என்று சொல்வார்களே, இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஆமாம். அப்போ இதா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம், அப்போ ஷைத்தான்களோடு போய் என்ன செஞ்சாங்கன்னா நக்கல் பண்ணாங்கன்னா, அப்போ ஹலாவுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, நக்கல் பண்ணுறதுன்னு அர்த்தம் இருக்குது. ஏகடியம் பண்ணுறதுன்னு என்ன இருக்குது அர்த்தம் இருக்குது. என்னப்பா ஹலவுத்து பிஹி என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது நம்மளோட சேர்ந்து நக்கல் பண்ணுவான், நம்மளை நாங்கள் உங்களோட நக்கல் பண்ணானுல்ல, ஏய் நேற்று நக்கல் பண்ணானுல்லப்பா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிடிச்சிட்டு என்ன செய்யறான், மரபம்பி சித்திக் சையதி பனி தமீம் ஷேக் அல் இஸ்லாம் சானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பாதிலி நஃப்ஸஹு
இப்போ மாலகு நீ ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்கல் பண்ணுறான். உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சிட்டு நினைச்சதான் விளங்குதப்பா. மர்ஹபம் பி சய்யிதி பனி அதி அல் ஃபாரூக் அல் கவிஹி பி தீனிஹி அல் பாரி அல் பாதிலி நஃப்ஸஹு வ மாலஹு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சிட்டு என்ன செய்யறான்? மர்ஹபம் பி பினி அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கத்தனிஹி நபி மர்ஹபுல்லா சச்சாம சய்யித் பனி ஆஷிம் மாஹலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து எல்லார் பனு ஆஷிமுக்கு நீங்கள் தலைவர். இது நக்கல் பண்ணுறது தான். இது இஹ்லாஸாவா சொல்கிறான்? இஹ்லாஸாவா சொன்னான்? இஹ்லாஸா சொல்லல். அப்போ ஹவுமின் ஹலவுத்து பிகி என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஹலவுத்து பிகி என்று சொல்லப்படும் இதா சகர்த்த மினுவோ அவரிலிருந்து நீ கிண்டல் பண்ணினார். விளங்குதப்பா? சரி, அப்போ இங்கே வந்து இலாவிலங்க வருது. இதா ஹலவு பி ஷையாத்தீனியும் ஷைத்தான்களோடு சேர்ந்து நக்கல் பண்ணான்னு சொல்லிட்டு பேயிலா வரணும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு இலாவையெல்லாம் என்ன செய்யலா போடுறான் அன்னு வருது. அப்போ உத்திய பி இலாவை கொண்டு இது முத்தத்தியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹலா என்ற பேரு ஏலி தலிமீனி மான இன்ஹா என்ற பொருளை இது பொதிந்திருப்பதினால். இன்ஹானா ஏப்பா இங்கே இருந்து அங்கே வரையும் போய் சேர்க்கிறது. நேற்று சேர்த்தா நேற்று கண்டல் பண்ணானுல்ல ஏப்பா அபூபக்கர் சித்திக்லாத்தனும் தன்னும் பெரிய மாமியதைகளெல்லாம் பிடிச்சி கிண்டல் பண்ணுறான். இது எங்கே வரையும் கொண்டு போய் சேர்க்குறான்? இந்த ஷைத்தான்களை வரையும் கொண்டு போய் சேர்க்குறான். நம்ம கூட இருந்து நம்மளை கிண்டல் பண்ணுறான். இந்த கிண்டலை கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குறான்? ஷைத்தானோடு வரையும் சேர்க்குறான். இன்ஹாவுடைய அர்த்தம் இருக்கு, கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ இலா வச்சதுன்னா அந்த அர்த்தம் வரும். விளங்குதுப்பா? இன்ஹாவுடைய அர்த்தம் இலாவுக்கு இருக்கு, கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு. ஏடுப்பா இப்போ உத்திய பி இலா அவன் பேயிலா வந்திருக்கணும். எனது இதா ஹலு பீஷையாத்தினியும் சேத்தான்களோடு சேர்ந்து நக்கல் பண்ணாலும் பேயிலா வரணும். இலாவிலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அப்போ கிண்டல் பண்ணுறது எப்படி வரும்? இல்லைப்பா, இலாவுக்கு இன்ஹாவுடைய அர்த்தம் இருக்குது. கிண்டலை எங்கே ஆரம்பித்து அங்கே கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம கூட சேர்ந்து நம்மளையே நக்கல் பண்ணுவான். அங்கே வரையும் அந்த நக்கலை என்ன செய்வாங்க, கொண்டு போவான். இப்படிலாம் ஏமாத்தணும்னு உத்திய பி இலாவை கொண்டு முத்தத்தியாக்கப்பட்டிருக்கிறது. ஏலி தலிமீனி மானல் இன்ஹாவுடைய மானாவை அது பொதிந்திருப்பதினால். அப்போ கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு அர்த்தம். நம்மள்டையே கிண்டல் பண்ணிட்டு அங்கே வரையும் கொண்டு போவான். ஒல் முராதுபி ஷையாத்தீனியும். சரி, இந்த ஷைத்தான் என்பதை கொண்டு நோக்கம் யாரு? ஷைத்தான்களின் பக்கம் தனித்து விட்டால், ஷைத்தான்களின் பக்கம் போய் சேர்ந்து விட்டால் ஷைத்தானை கொண்டு நோக்கம் யாரு? குஃபார்கள் என்ன அர்த்தம் வைக்கலாம். அல்லது குபாருல் முனாஃபிக்கள் உள்ள பெரிய பெரிய முனாஃபிக்கள், அப்படி ரெண்டு அர்த்தமும் கொடுக்கலாங்கிறாங்க. கேடுப்பா, ஒல் முராதுபி ஷையாத்தீனியும் என்பதை கொண்டு நோக்கம் அல்லதீன மாசரு ஷைத்தானுக்கு ஒப்பாய்விட்டார்களே பித்த மர்ருதியும் அவர்கள் அழிச்சாட்டியம் செய்வதிலே ஷைத்தானுக்கு ஒப்பாகிவிட்டார்களே அப்படிப்பட்ட காபீர்கள்னு அர்த்தம். விளங்குதா? வகும் அந்த காபீர்கள் அல் முதுஈரூன குஃப்ரகும் தன்னுடைய குஃப்ரை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். தன்னுடைய குஃப்ரை சொல்லுப்பா வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அந்த காபீருக்கான குஃப்ரை வெளிப்படுத்துவான். இவன் முனாஃபிக்கு குஃப்ரை வெளிப்படுத்த மாட்டான், ஈமான வெளிப்படுத்துவான். குஃப்ரை உள்ள மறைச்சி வச்சிருப்பான். எடுத்துருப்பா. அந்த வங்காபீர்லாம் இருக்கானா, அபூஜிகளெலாம் நடிக்கிற சொல்லலாம் கிடையாது. கேட்டேன், நாங்கள் உள்ளும் புறமும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இஸ்லாத்தை. இந்த முனாஃபிக் பேரும் அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளே இன்கார் பண்ணுவான், உள்ளுக்குள்ளே குஃப்ரை வச்சிருப்பான், வெளியில் ஈமான வெளிப்படுத்துவான். அப்படி கொடுக்கணும். ஏடப்பா, ஒல் முராது ஷையாத்தீனியும் என்பதை கொண்டு நோக்கம் அல்லதீன மாசொரு ஷைத்தானே பித்த மருதியுள்ள அடிச்சாட்டியம் செய்வதிலே ஷைத்தானுக்கு ஒப்பாய்விட்டார்களே அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். ஒகும் அந்த காபீர்கள் முதுஈரோ குஃப்ரகும் குஃப்ரை பகிரங்கமாக்கக்கூடியவர்களாக இருக்கும். சரி, அவனும் எப்படி தலைவராகுவாங்க? இவன் ஈமான வெளிப்படுத்துகிறான், அவன் உள்ளும் புறமும் குஃப்ரை வெளிப்படுத்துகிறான். இவன் வாயில் என்ன செய்யறான்?
ஈமானை வெளிப்படுத்துகிறான், வீட்டுக்குள்ளே குபுரை வச்சுருக்கான். இந்த முனாஃபிக்களுக்கு காபீர் எப்படி தலைவர் ஆகுவான்? எப்பா 2 பேரும் காபீருங்கிற விஷயத்தில் ஒன்று தான். இவனும் காபீர் தான், அவனும் காபீர் தான். அவன் டைரெக்டாகவே நான் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான், இவன் உள்ளத்தில் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான். வாயில் உலக ஆதாயத்துக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஆமாண்டாங்க ரைட்டா. இதால் கொல்லதீன ஆமனுன்னு ஏன் சொல்கிறான்? உலக ஆதாயத்துக்காக வேண்டி சொல்லுகிறான். உலகியலை எதிர்பார்த்து சொல்லுகிறான், உலகியல் லாபத்தை எதிர்பார்த்து சொல்லுகிறான். ஆக 2 பேரும் யார் தான்? காபீர் தான். ஆகவே அவன் தலைவர் தான் இவங்களுக்கு. விளங்குதப்பா? இலாபத்துகும் இலையும் அந்த காபீர்களின் பக்கம் இவர்களை இலாபத்து செய்திருப்பது முஷாரக்கத்தி பில் குஃபர், குஃபரிலே கூட்டாயிருப்பதுனால இருக்கும். அவர்களுடைய சைத்தான்களின் பக்கம்லாம் இப்போ சொல்கிறான்ல, இதாகரம் இலா ஷயாத்தீனி, இவருடைய சைத்தான்களின் பக்கம், சைத்தான்களான தலைவர்களின் பக்கம். இவனுக்கு எப்படி அவன் தலைவராக இருக்க முடியும்? இல்லை, குஃபூரில் 2 பேரும் ஒன்று தான், கள்ளப்பேருவ தான். குஃபூரில் 2 பேரும் யார் தான்? கள்ளப்பேருவ தான். அது அவன் தலைவன். யுதாபத்துகும் விளக்கம் பாங்கண்ணே. யுதாபத்துகும் அது ஒரு கேள்விக்கு பதில். இவனுக்கு அவன் எப்படி தலைவனானா? அவன் உள்ளும் புறமும் காபீரு, இவன் உள்ளத்தில் மட்டும்தானே காபீரு. இவனுக்கு எப்படி அவன் தலைவராக இருக்க முடியல? குஃபூரில் எல்லாம் 2 பேரும் ஒன்று தான்டா, அவனுக்கு தலைவர் தான். அப்படி கொடுக்குறாங்க. யுதாபத்துகும் இலையும் அவர்களின் பக்கம். விளங்குதுப்பா? அவ இலாபத்து இந்த முனாஃபிக்குகளை இலையும் இந்த சைத்தான்களின் பக்கம் இணைக்கப்பட்டிருப்பது. இலாகலவு இலாஷையா அவர்களுடைய சைத்தானில் வருது, அவனுடைய சைத்தானான தலைவர்களின் பக்கம். ஏன் இணைச்சோம்? ஏன் எல்லாம் இணைச்சி சொல்கிறான்? இலாபத்தும் இலையும் காவிரிகளின் பக்கம் இந்த முனாஃபிக்களை இலாபத்து செய்து சொல்லியிருப்பது இதில் முஷாரக்கத்தி வில் குஃபர், குஃபரிலே கூட்டாக இருப்பதுனால. குஃபரில் 2 பேரும் கூட்டு தான். விளங்குதப்பா? அதே சேர்த்தாச்சு. அல்லது இப்படி வச்சிடலாங்க. ஏப்பா தம்பி எப்படி அர்த்தம் வைக்கலாம்? காபீர்கள்னு அர்த்தம் வைக்கலாம். அவு கிபாருல் முனாஃபிகீன், முனாஃபிக்களில் உள்ள பெரிய முனாஃபிகளாக இருக்கும். முனாஃபிக்கள்லேயே பெரிய முனாஃபிக் அவன் இங்கெல்லாம் வரமாட்டான். அவன் எங்கே வரமாட்டான்? இங்கே வரமாட்டான். அவங்கள்ட்ட போய் உங்கள் அமைப்பில் அங்கே போனீங்க நக்கல் பண்ணுறேங்க, அவங்கள போய் கிண்டல் பண்ணுறேங்க எங்குவான். சரி அப்படி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கட்டாங்கம்மா இவன். அல்லது கிபாருல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளில் உள்ள பெரிய முனாஃபிகளாக இருக்கும். ஒரு காயிலூனே என்ன இருக்குது இப்படி பேசிக்கிட்டு இருக்கவனுவோ சிகாருக்கும் சின்ன முனாஃபிகளாக இருக்கும். சின்ன முனாஃபிகள் தான் என்ன செய்வான்? ஆமாம், இன்னமா நானும் செய்வான். இதால் குல்லதி நாமனும் காலும் ஆமன்னாகுவான். இதா கலவு இலா ஷையாத்தீனி மின்னாமாகுவான். இது இல்லை சின்ன முனாஃபிகளுடைய வேலை. அவன் பெரியவனும் இங்கே வரமாட்டான். பெரிய முனாஃபிக் எங்கே வரமாட்டான்? அப்போ ஒரு காயிலூன்னு இப்படி பேசிக்கிட்டு அழைகிறவனுவோ, மூமிகளை பார்த்தா அவங்க கூட இன்னும் காபீர்கள்ட்ட போட்டால் அவங்க கூட இருக்கேன்னு சொல்கிறவனுலாம் யார்? சின்ன முனாஃபிக்குகள். ஒரு காயிலூனை இப்படி பேசுகிறவனுவோ சிகாருக்கும் அந்த முனாஃபிக்கள்லேயே சின்னவர்களாக இருக்கும். சரிங்க, முடிஞ்சு போச்சா? இப்போ ஷைத்தான்னா யாருங்கிறத சொல்லியாச்சு. குஃபார்கள்னு சொல்லலாம், பெரிய முனாஃபிக்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த போயிட்டு வர்றது அங்கே இங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்கணும் யாரும்? சின்ன ஷைத்தானுவோம், சின்ன முனாஃபிக்கள். இந்த ஷைத்தான் உள்ள நூன் என்ன நூனு? அசலியத்தான நூனா இடையில சேர்க்கப்பட்டிருக்கா? விளங்குதப்பா? அண்ணா வஜால சீபவைஹி, இமாம் சீபவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நூனஹு, இந்த ஷைத்தானில் உள்ள நூனை தாரத்தன் ஒரு தடவை ஆக்குகிறார்கள், அசலியத்தன் அசலியத்தாக ஆக்குகிறார்கள். இந்த அசலியத்தான் நூனு தான் ஷைத்தானில் உள்ள நூனு. அலா அன்னஹு மின் ஷத்தன, அது எங்கேருந்தா வந்துச்சு? ஷத்தனவிலிருந்து ஷைத்தான் வந்திருக்கு. ஷத்தனை என்ன விழுங்குதப்பா? ஷத்தனவிலிருந்து ஷைத்தான் வந்துச்சு. அவை ஷத்தனவிலிருந்து விழுங்குதப்பா வந்திருக்கிறது என்பது பிரகாரம் அசிலியத்தின் மீது ஆக்குகிறார்கள். ஷத்தனேனா என்ன அர்த்தம்? இதா பஹுத, ஒருத்தன் தூதமாகிவிட்டால் ஷத்தனை என்று சொல்வார்களே, இந்த ஷத்தனவிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஷத்தனா தூரம். சைத்தான் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாக தானே இருக்கான். சைத்தான் என்ன செய்கிறான்? அல்லாவுடைய அருள்கிட்டே இருக்கான். சைத்தானுடைய அருளை விட்டு அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாக தான் இருக்கு. ஷத்தனவிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஷத்தனே என்று சொல்வார்கள், அர்த்தம் வைக்கணும். ஷத்தனே என்று சொல்வார்கள். இதா பஹுதே,
ஒருவன் தூரமாகிவிட்டால் இப்போ இன்னும் இந்த ஷைத்தான் பஈதுனி சலாஹை விட்டும் தூரமாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக இருக்கும். நல்ல வேலையெல்லாம் செய்ய மாட்டான். நல்ல வேலை செய்கிறது யாருக்கு பிடிக்காது? நல்ல வேலைகளை விட்டு தூரமாக தான் இருப்பான், பசாத தான் கிட்டே இருப்பான். ரைட்டா? அப்போ ஷத்தனவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஷத்தன பாவுத இப்போ யஷது லகு ஷத்தனை என்பதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு சாட்சி போயிருக்கிறது. கவுலுகும் தஷைத்தான தஷைத்தன என்பது சத்தனங்கிறது சுலாதி முஜர்றது. தஷைத்தனங்கிறது என்ன இருக்குது? தஷைத்தன தஷைத்தனு தஷைத்தூனன் அதுதான் கேட்டேன். சுலாசி மசீதி தஷைத்தனன்னு எடுக்கிறாங்க. சத்தனங்கிறது சுலாசி முஜர்றது, தஷைத்தனங்கிறது என்ன இருக்குது? சுலாசி மசீதி. யஷது லகு இதற்கு சாட்சி போயிருக்கிறது. கவுலுகும் தஷைத்தன தஷைத்தன என்று அவங்களுடைய சொல் இதற்கு சாட்சி போயிருக்கிறது. நூன் அசல் என்பதை காமிக்குது. ஷைத்தனை என்பது இதுக்கு சாட்சி போகிறது. இப்போ ஒரு தடவை அசலியத்தான நூனுன்னு சொல்கிறாங்க. ஷைத்தானில் உள்ள நூனு அசலியத்தான நூனுன்னு சொல்கிறாங்க. யார்? இமாம் சிபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நஹ்வுல மிக முக்கியமானவங்க சிபவி இமாம். உஹ்ரா இப்படி கொண்டு வரணும். இல்லை என்னையாவது சொல்லிடக்கூடாது. இன்னொரு தடவை ஜாயிதத்தன் அதை ஜாயிதாக ஆக்குகிறார்கள். சிபிஐமா ஒரு தடவை ஒரிஜினல் நூலுங்கிறாங்க, இன்னொரு தடவை ஜாயிதுன்னு ஆக்குறாங்க. ஒஹ்ரா ஜாயிதத்தன் மருத்துவ தடவை இந்த நூனை ஜாயிதாக்குகிறார்கள். அதான் அன்னகு மீன் ஷாத்த எதிர்ந்து வந்துச்சா? இது ஷாத்தவில் இருந்து வந்து ஷைத்தானுக்கு ஷாத்த யஷூத்து ஷைத்தன் ஒவ்வ ஷைத்தானுன் இவர்கள் ஏன் விளங்குதப்பா? அப்போ ஒஹ்ரா இன்னொரு தடவை ஜாயிதத்தன் அந்த நூனை ஜாயிதாக்குகிறார்கள். அதான் அன்னகு மின் ஷாத்த ஷாத்தவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குங்கிற விதத்தில் அந்த நூனை ஜாயிதாக. ஷாத்தவில் நூனை காணல, ஷாத்தவில் என்ன காணல? ஷாத்தவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரகாரம் ஜாயிதாக்குகிறார்கள். ஷாத்தை என்று சொல்வார்கள். இதா பத்தல பாத்திலாகிவிட்டால், இல்லாமல் போய்விட்டால். பாத்திலுக்கு என்ன இருக்குது? அலா குல்லு ஷைஇம்மா கலல்லாஹ பாத்திலு வ குல்லு நஈமில்லா மஹாலே தஸாயிலு. அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிர் கலிமத்து லபீத். கவிஞன் பேசிய பேச்சிலேயே மிக உண்மையான பேச்சு லபீத் என்ற கவிஞன் பேச்சு. ஒரு அடி மட்டும் வரும். காரிசியில் வருதுப்பா, நீ தட்டு டக்குன்னு வந்துடும். அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிர் கலிமத்து லபீத். அலா குல்லு ஷைஇம்மா கலல்லாஹ பாத்தில். அல்லாஹ் வைத்து விட உண்டான அத்தனையும் அழிந்து விடும். பாத்திலுக்கு என்ன அர்த்தம்? அலா குல்லு ஷைஇம்மா கல. சரி, அக்கம் பக்கம் பார் மேல் அஃப்கார். அக்கம் பக்கம் பார்த்து அர்த்தம் வைக்கணும். அலா குல்லு ஷைஇம்மா கலல்லாஹ பாத்தில். அல்லாஹ் வைத்து விட உண்டான அத்தனையும் அழிந்து போய்விடும். அலா குல்லு ஷைஇம்மா கலல்லாஹ பாத்தில். குல்லு நஈமில்லா மஹாலே தஸாயிலு. எல்லா நியாமத்தும் அழிஞ்சு போயிடும். எல்லா நியாமத்தையும் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். இளமைங்கிறது ஒரு நியாமத்து தான், அது இல்லாமல் போயிடும். விளங்குதா? அலா குல்லு ஷைஇம்மா கலல்லாஹ. நபி ஸல்லல்லாஹு பாராட்டுறாங்க அந்த கவியை. காரி என்று வருது. அலா குல்லு ஷைஇம்மா கலல்லாஹ். அல்லாஹ்வை தவிர உண்டான அத்தனையும் பாத்தில் ஜாயில் அழிஞ்சு போயிடும். குல்லு நஈமில்லா மஹாலே தஸாயில். எல்லா நியாமத்தும் அழிஞ்சு போயிடும். நஈமுக்க ஃபித் துன்யா கரூரு வாசரத்துன். நஈமுக்க ஃபித் துன்யா, துன்யாவில் உள்ள நியாமத்துகள்லாம் கரூருன்னு வாசரத்துன், அது ஏமாற்றக்கூடியது, கை சேர்த்துக்கூடியது. நஈமுக்க ஃபித் துன்யா கரூரு வாசரத்துன் ஐஷூக்க ஃபித் துன்யா மஹாலும் பாத்தியல். துன்யாவுடைய வாழ்க்கை உள்ள மஹாலு தான், பாத்தியல் தான், அழியக்கூடிய வாழ்க்கை தான். விளங்குதுப்பா? பாத்தில்னா அழியக்கூடியது, அசத்தியம் அர்த்தம் இருக்கு. என்ன விளங்குதா? ஷைத்தானுக்கு ஒரு பேர் பாத்திலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கு, அல்லாஹ்வுடைய 99 நாமங்கள்ல ஹக்கு உண்மை இன்னொரு பேர் இருக்கு. ஷைத்தானுக்கு ஏகப்பட்ட பேர். அதில் ஒன்று பாத்தில், அழிஞ்சு போகக்கூடியவன், பாத்திலா போனவன், பிராண்டுக்காரன். அவு சொல்லுபா
ஒகுரா இன்னொரு தடவை சாயுதத்தன் அந்த நூனை சாயுதாக்குகிறார்கள். அல்லாஹ் அன்னவும் ஷாத்துவிலிருந்து வந்தது என்ற காரணத்தினால். இதா பத்தல அழிஞ்சு போகும்போது பாத்திலா போகும்போது ஷாத்தை என்பதிலிருந்தும் எடுக்கப்பட்டதாக இருக்கும். ரஸ்மாயி ஷைத்தானுடைய பேர்களிலே இருக்கிறது அல் பாத்தில், பாத்தில்னு ஒரு பேர். ஷைத்தானுக்கு பாத்தில்னு ஒரு பேர். அப்போ ஷாத்தவிலிருந்து வந்தா நூனு சாயுது, ஷத்தனவிலிருந்து வந்தா நூன் ஒரிஜினல். ரைத்தானப்பா? இதை புரியுதா? காலு இன்னாமாக்கும் அப்போ சொல்லுங்க, இதா கலவு இலா ஷயாத்தீனியும் உங்கள் பிசாசுகளான தலைவர்கள்ட்ட வந்துட்டா, ஷைத்தான் போன்ற தலைவர்கள்ட்ட வந்துட்டா, காலு இன்னாமாக்கும் நாங்கள் உங்கள் கூட தாங்க இருக்கிறோம் வாணுவோம். தீன், தீனிலேயும் வல் இஅ்திகாதி கொள்கை கோட்பாட்டிலேயும் நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் என்பார்கள். ஏப்பா மூமின்களை பற்றி மூமின்கிட்ட பேசும்போது ஜும்லா வேலையாகப்படுறான், ஏன்னா அவனுக்கு ஈடுபாடு கிடையாதுங்கிறதுனால. இங்கே இன்னாமாகுன்னு ஜும்லா இஸ்லாவை இன்னும் தாய்க்கிறது போட்டு சொல்கிறான். ஏன் இவன் கூட தான் இருக்கிறாங்கிறத உறுதிப்படுத்துகிறான். ரைட்டுவா? அதுதான் கொடுக்குறாங்க. காத்தபுல் மூமினீன மூமின்கள்ட்ட அவர்கள் உரையாடுகிறார்கள். ஜும்லத்தில் ஃபேலியத்தி ஜும்லா ஃபேலியாவை கொண்டு என்ன செய்கிறாங்க? உரையாடுகிறார்கள். ஷயாத்தீன் ஷைத்தான்கள்ட்டே உரையாடுகிறார்கள். ஜும்லத்தில் இஸ்மியத்தில் முஅக்கிதத்தி பி இன்னவை கொண்டு தைக்கிரி செய்யக்கூடிய, அல்லது ஜும்லத்தில் இஸ்மியத்தில் முஅக்கதத்தி பி இன்னவை கொண்டு தைக்கிரி செய்யப்பட்ட ஜும்லா இஸ்மியாவை கொண்டு ஷைத்தான்களிடத்தில் உரையாடுகிறார்கள். ஏன் அன்னகும் கசதூபில் ஊலா முந்தினதை கொண்டு நாடுகிறார்கள். முந்தினதுன்னா என்னது? இன்னாமாக்குன்னு முஸ்லீம்கிட்ட சொல்கிறாங்கல்ல, அந்த முந்தினதை கொண்டு நாடுகிறார்கள். அன்னகும் கசதூபில் ஊலா முந்தினதை கொண்டு நாடுகிறார்கள். தஅவா இஹ்தாஸில் ஈமானி ஈமானை புதிதாக உண்டு பண்ணுகின்ற வாதத்தை என்ன செய்கிறாங்க? நாடுறாங்க. நாங்கள் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கோம், நீங்கள் இப்போ ஈமான் கொண்டிருக்கோம், இங்கே வரும்போது தான் ஈமான் கொண்டாங்க. ஏ விளக்குதா? புதுசாக இப்போ தான் புதுசை தானே காமிக்கும், வேறு எது காமிக்கும்? புதுசை காமிக்கும். அக்கல் தூணா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன்னு அர்த்தம். கரகு தூணை என்ன அர்த்தம்? குரானை ஓதுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுறது, புதுசு புதுசாக நடக்கும். அவங்க புதுசு புதுசாக இவன் கொடுங்க, இம்மா கொடுங்க, இம்மா கொடுங்க, கொடுங்கச்சா. ஈமன் உறுதி கிடையாது. அப்போ இல்லையா அன்பியா விளங்குதப்பா? மூமின்கள்கிட்ட பேசும்போது ஜும்லா வேலியாவை போட்டு பேசுகிறான். ஷைத்தான்கள்கிட்ட பேசும்போது இன்னவை கொண்டு தாய்க்கு செய்யப்பட்டு ஜும்லா இஸ்மியா இன்னாமாகுங்கிறான். ஏன்? இல்லையா அன்னவும் வந்து முனாஃபிக்குகள் கசதுபில் ஊலா முந்தினதை கொண்டு நாடினார்கள். தஅவா இஹ்தாஸில் ஈமான் ஈமானை புதிதாக உண்டு பண்ணிய வாதத்தை நாடுகிறார்கள். வபிசானியத்தை ரெண்டாவதை கொண்டு இன்னாமாக்கும் காவிரிடம் சொல்றானுல்ல, அந்த ரெண்டாவதை கொண்டு நாடுகிறார்கள். தஹ்கீக சபாத்தீம் அலா மாக்கானு அலைஹி எந்த கொள்கைகளாக இருந்தார்களோ அந்த ஒன்றில் தரிபட்டிருப்பதனுடைய ஊர்ஜிதத்தை நாடுகிறார்கள். ஏற்கனவே காவிர் பிளவு தானே அவன். ஏற்கனவே யார் தான் அவன்? அந்த குஃபுரில் தான் இருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்துகிறான். அதை விட்டு நாங்கள் போகலை, சும்மா அங்கே போய் நகல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறான். ரேட் தானே பார்த்து வைக்கிறது. வபிசானியத்தி ரெண்டாவது என்னது? இன்னாமாக்கும் இன்னாமாக்குமே கொண்டு நாடுகிறார்கள். தஹ்கீக சபாத்தி மலா மாக்கான் அலைஹி எந்த கொள்கையில் ஆயிருந்தார்களோ இந்த கொள்கையில் அந்த கொள்கையின் மீது தரிபட்டிருப்பதை ஊர்ஜிதம் செய்வதை நாடுகிறார்கள். மேலும் வழி அன்னகு லம் யக்குன் லகும் அவர்களுக்கு கிடையாது பாயிசுன் இன் அகீதத்தின் அகீதாவை தூண்டக்கூடியது அவங்கள்ட்ட இல்லை. சிதிக்கு ரகபத்தின் சொல்லுப்பா உண்மையான ஆசையும் அவர்களுக்கு இல்லை. சீமா ஹாத்தபுபியில் மூமினின் மூமின்களிடத்தில் எதை கொண்டு உரையாடுகிறார்களோ அந்த ஒன்றில் உண்மையான ஆசையும் அவர்களுக்கு இல்லை. இதான் லக்குல்லதீன ஆமனு கால ஆமன்னான்னு சொல்கிறானே, இப்படி ஆமன்னான்னு சொல்லுவதன் மூலமாக ஈமானவர்களுக்கு ஆசை இருக்கவா செய்யுது, உண்மையான ஆசை கிடையாது. அந்த அக்கீதாவன்கிட்ட கிடையாது. கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ஆமன்னாவை போடுறான், இவ்வளோ ஃபேரியாவை போடுறான். இப்போ அல்லாஹு அஹதுங்கிறோம். ஏன் அன்னைக்கும் ஆகுது, இன்னைக்கும் ஆகுது, என்னைக்கும் ஆகுது. எவ்வளோதுப்பா அல்லாஹு அஹதுன்னு தானப்பா சொல்கிறோம், அல்ஹம்துலில்லான்னு தானப்பா சொல்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கு. அன்னைக்கும் அல்லாஹு தான்,
இன்னைக்கு எல்லா போலும் அன்னைக்கு தான், நாளைக்கும் எல்லா போலும் அல்லாவும் சொல்லுவாங்கல்ல. அல்லுங்கிறது ஜும்லா பேரியாவே இருந்துச்சு, ஜும்லா பேரியாவில் தான் இஸ்மியாவாக திரும்பப்பட்டிருக்கு. ஏன்னா பேரில் வந்து புதுஸ் தான் கிடைக்கும், ஜத்துது தான் கிடைக்கும். ஜும்லா இஸ்மியாவில் தான் தபாமு சுமுத்தி இஸ்திம்ரா கிடைக்கும்னு கிதாபுள்ள ஓதிருக்கமாப்பா. அப்போ மேலே அன்னஹு லம் யக்குன் லஹும் பாயிசுன் மின் அகீதத்தின், அக்கீதாவை தூண்டக்கூடியது, இஸ்லாமிய கோட்பாடுகளை தூண்டக்கூடியது அவங்கள்ட்ட இல்லை. சிதுக் ரகபத்தின் ஃபீமா ஹாத்தபு பிகில் மூமினின், மூமின்களிடத்தில் எதை கொண்டு உரையாடுகிறார்களோ அந்த ஒன்றிலே உண்மையான ஆசையும் அவர்களுக்கு இல்லை. வலா தவக்குஉ ரிவாஜி இத்தியாயில் கமாலி ஃபில் ஈமானியல் மூமினீன, மூமின்களிடத்தில் ஈமானிலே கமாலியத்தை வாதிடுகின்ற விளங்குதப்பா அந்த நடைமுறை எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட இல்லை. நான் கமாலித்தான ஈமானில் தான் இருக்கிறேன் என்ன மூமின்ட்டு வந்து அவன் சொல்லலை. அவன் அந்த எதிர்பார்ப்புலாம் அவன்கிட்ட கிடையாது. நாங்கள் நடிக்கத்தான் செய்கிறோம் அதுதான் சொல்கிறான். ஏன்னா இவங்களை பற்றி அவன் நான் நல்லா விளங்கி வச்சுருக்காங்கல்ல. விளங்குதப்பா எப்படி வலா தவக்குஉ ரிவாஜி இத்தியாயில் கமாலி பித்தீனி இல் ஈமானி அல் மூமினீன இல் முஹாஜிரீன வல் அன்சாரி, முஹாஜிர்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்தும் மூமின்களிடத்தில் ஈமானினுடைய கமாலியத்தை வாதிடுகின்ற அந்த நடைமுறையை எதிர்பார்ப்பும் இல்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை. ஹிலாபி மாக்காலும் அல் குஃபார், குஃபாருடன் ஒரு பேசுவதற்கு மாற்றமா, குஃபாருடன் அவங்க கூட தான் இருக்கிறேன், அவங்க கூட தான் இருக்கிறேன்னு நினச்சி நான் ஊர்ஜிதம் பண்ணுறான் இன்னும் போட்டு இங்கிலீஷ்மியாவை போட்டு. ஆனால் இவங்கள்ட்ட வந்து என்ன செய்யலை, நாங்கள் ஈமானில் கமாலாக இருக்கோம் காமிலாக இருக்கவங்கெல்லாம் என்ன செய்யலை அவனுவா, அதனால் ஊர்ஜிதம்லாம் அவன் படுத்தலை. விளங்குதா? விளங்குதப்பா? அப்போ சொல்லுங்க, காலு இன் இதா கலவு இலா ஷயாத்தினி, விசாசிகள்கிட்ட வந்தால் காலு இன்னா மாக்கும், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்போ எங்கேயும் அங்கே போறீங்கன்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஏன் அப்போ அங்கே போறீங்க, மூமின்னு சொல்லிக்கிறீங்க, முஸ்லீம் சொல்லிக்கிறீங்கள, ஏண்டா ஆனால் கேட்ட மாதிரி இருக்கு. யாரு இந்த காபிர்கள் பெரிய முனாபிகள்லாம் இன்னமா நகனு முஸ்தகத்தி ஒன்று பதில் சொல்கிற மாதிரி இருக்காது. ரெண்டாவது தான் இன்னமா அவன் கேட்குற மாதிரி ஒரு இருக்கு எங்கள் தோரணை. அங்கே எவ்வளோ போகிறீங்க, அப்போ அவனு கூட போய் எவ்வளோ நேர்படுறீங்க, மூமின்னு சொல்கிறீங்க. இன்னமா நகனு முஸ்தகத்தி ஊன், நாங்கள் கிண்டல் தாங்க பண்ணுறோம். இன்னமா நகனு எவ்வளோ கொடுப்பத்தியா, இன்னமா நகனு முஸ்தகத்தி ஊன், நாங்கள் கிண்டல் தான் பண்ணுகிறோம் என்கிறார்கள். இது தைக்கிதுலிமா கபலகு, இதற்கு முன்னால் உள்ளதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதா கலவு இலா ஷியாத்தீனியும் இன்னாமாக்கும் சொன்னான்னு உள்ளப்பா, அதை தான் இது உறுதிப்படுத்து. அதை இது என்ன செய்யுது, இன்னமா நானும் முஸ்தகத்தி உனக்குறது அதை என்ன செய்யுது, இன்னாமாக்குங்கிறத உறுதிப்படுத்து. இது தைக்கிதுலிமா கபலகு, இதற்கு முன்னால் உள்ளான ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அண்ணல் முஸ்தஹிய பி ஷைஇ, ஒரு வஸ்துவை கிண்டல் பண்ணுகிறவன் அல் முஸ்தஹிஃபு பிஹி, அப்படிதானங்க, அது லேசாக கருதுவான். முசிர்ருன் அலா ஹிலாபிஹி, அதற்கு மாற்றத்தின் மீது பிடிவாதமாக இருக்கும். இப்போ முஸ்லீம்களை கிண்டல் பண்ணுறான் நக்கல் பண்ணான்னா அவங்களை ஏளனமாக நினைக்கிறான்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு மாற்றமான குபூரில் பிடிவாதமாக இருக்கும். அதுக்கு மாற்றமான குபூரில் என்ன செய்வான், எடுத்து அர்த்தம் வைக்கிறதே. ஒரு வஸ்துவை கிண்டல் பண்ணாலே அவனை லேசாக நினச்சதால கிண்டல் பண்ணுவான். இல்லை ஒருத்தங்களுக்கு மரியாதை செய்கிறோம்னா அவங்கள கண்ணியமாக நினச்சிருக்கோன்னு அர்த்தம். ஒருத்தனை பாவாத்தனவன் கிண்டல் பண்ணுறதுனால என்ன அர்த்தம், லேசாக நினைக்கிறோன்னு அர்த்தம். அண்டல் முஸ்தஹிய பி ஷைஇ, ஒரு வஸ்துவை கிண்டல் பண்ணுகிறவன் அல் முஸ்தஹிபு பி, அதை லேசாக கருதுவான். முசீருன் அலா ஹிலாபிஹி, அதற்கு மாற்றத்தின் மீது பிடிவாதமாக இருப்பான். இப்போ முஸ்லீம்களை கிண்டல் பண்ணுறான்னா அவங்களை லேசாக நினைக்கிறான். அதுக்கு மாற்றமான ஆப்போசிட் குஃபுரில் என்ன செய்யறான், வலுவாக இருக்கான். அப்போ தம்பி, இன்னமா நானும் முஸ்தஹி உண்கிறத முன்னால் உள்ளதை வந்து தைக்கை செய்யக்கூடியதுன்னு சொல்லலாம். அல்லது பதுலுன் மின்ஹு என்ன இருக்க, அவ் பதிலுன் அல்லது பதிலாக இருக்கும். விளங்குதப்பா? இதில் இருந்து இன்னாமாக்குமிலிருந்து என்னவா இருக்கும், பதிலாக இருக்கும். என்றால் அன்னமன் அக்கரல் இஸ்லாம, இஸ்லாத்தை கேவலமாக கருதுகிறவன். அன்னமன் அக்கரல் இஸ்லாம, இஸ்லாத்தை கேவலமாக கருதுகிறவன். எழுதுனப்பா, அன்னமன் அக்கரல் இஸ்லாம, இஸ்லாத்தை கேவலமாக நினைக்கிறவன். பக்கத்து அதுமல் பக்கத்து அவ்வமல் குபுர, அவன் குபுரை என்ன செய்வான், வல்பமாக ஆக்குவான். அல்லது இஸ்தீனாபா இருக்கும்ங்கிறாங்க.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்தினாஃப்